பேஷண்ட் கண்ணு முழிச்சிட்டாங்க, எல்லாரும் போய் பாருங்க. என் பொண்ணு கண்ணு முழிச்சிட்டாளா? எல்லாரும் கும்பலா போக வேண்டாம்ப்பா, ஒவ்வொருத்தரா போவோம். போங்கப்பா, அப்பா போங்க, மாமா போங்க. மகா 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 அம்மா மகா 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 கோபி நீ கூப்பிடுப்பா. மகா 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 ஐயோ எதுவும் தெரியலையே. மகா பேச மாட்டேங்கிறா. ஐயா என் பொண்ணுயா. சார் டாக்டர் துளசிராமன், மதுரையிலிருந்து வந்திருக்க நியூரோ ஸ்பெஷலிஸ்ட். செக் பண்ணிட்டு எல்லாரும் கொஞ்சம் வெளியே இருங்க. என் பொண்ணை எப்படியாவது காப்பாத்திடுங்க டாக்டர். பயப்படாதீங்க, 2-3 டெஸ்ட் எடுக்கணும். பேஷண்ட்டை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க ப்ளீஸ். எல்லாரும் கொஞ்சம் வெளியே இருங்க ப்ளீஸ். சார் நீங்களே போங்க. என் பொண்ணை காப்பாத்துங்க. நான் பார்த்துக்கிறேன், போங்க. கடவுளே. என்ன பண்ண போறேன்? கண்ணை திறந்து பாக்குறா, ஆனா எதுவும் பேச மாட்டேங்கிறாளே. பேச்சு மூச்சு இல்லாத இருந்தவ கண்ணை திறந்து பாக்குற அளவுக்கு முன்னேற்றம் அடைஞ்சிருக்கா இல்லையா? நான் மதுரை டாக்டர் உள்ள போயிருக்காரு, அவர் வந்து என்ன சொல்றாருன்னு பாப்போம். அது வரை நம்பிக்கையா இருக்கும். வா ரோகிணி. ரொம்ப நேரமா வெயிட் பண்றீங்களா? இல்ல, இப்பதான் வந்தேன். ஆமா, எதுக்காக என்ன அவசரமா வர சொன்ன? என்ன விஷயம்? சொல்றேன். நடக்கிறது எல்லாமே நமக்கு எதிராவே தான் நடக்குது. அப்படியா? அப்படி என்ன நடந்துச்சு? எது நடந்தா எனக்கு என்ன ரோஹிணி? உன் சப்போர்ட் இருக்குல்ல, அப்புறம் எனக்கு என்ன கவலை? அப்படி இல்ல, நானே அப்செட் ஆகுற மாதிரி ஒரு விஷயம் நடந்திருக்கு. இஸ் இட்? அப்படி என்ன நடந்துச்சு? கோபி வீட்டுல தகராறு. பாண்டி இரும்பு கம்பியால கோபி அடிக்க போயிருக்கான். அது தவறி போய் மகா தலையில பட்டுருச்சு. மை காட். அப்புறம் மகா இப்ப சீரியஸா ஹாஸ்பிடல்ல இருக்கா. உயிர் பிழைக்கிறதே கஷ்டம்னு சொல்லிருக்காங்க. பாவம் தான் ரோஹிணி. ஆமா, இத சொல்றதுக்கு என்ன கூப்பிட்ட? ஆமா, இது மகா மட்டும் சம்பந்தப்பட்ட விஷயம் இல்ல. இதனால கோபிக்கும் மகாக்கும் நடக்க இருந்த கல்யாணம் நின்னுடுச்சு. ஒருவேளை இந்த மகா செத்துட்டான்னு வைங்க, என்ன ஆகும்? கோபிக்கும் மலருக்கும் நடுவுல இருந்த ரூட் கிளியர் ஆயிடும். இது ரொம்ப சிம்பிள் மேட்டர் தான். இன்னுமா உங்களுக்கு புரியல? சப்போஸ் இந்த மகா போய் சேர்ந்துட்டான்னு வைங்க, அந்த கோபி ஒரு வாரம் அழுதுட்டு அடுத்த நாளே ரெடி ஆயிடுவான். இத்தனை நாளா கோபியும் மலரையும் சேர விடாம தடையா இருந்ததே அந்த மகா தான். அவளும் போய் சேர்ந்துட்டான்னு வைங்க, அடுத்து என்ன நடக்கும்? எங்க அக்கா உங்களை டைவர்ஸ் பண்ணிடுவா. அந்த கோபி அவளை கல்யாணம் பண்ணிப்பான். நீங்க ரொம்ப நாளா அவ கூட மறுபடியும் சேர்ந்து வாழணும்னு நினைச்சிட்டு இருக்கீங்களே, அது ஒரு காலத்திலயும் நடக்காது. கரெக்ட் ரோஹிணி, நீ சொல்றது 100க்கு 100 உண்மை. ஏன்டா இப்படி எல்லாமே அவங்களுக்கு ஃபேவரா நடக்குதுன்னு தெரியலையே. எனக்கும் எரிச்சலா தான் இருக்காத்தா. அதை விடுங்க, இப்ப என்னதான் பண்ண போறீங்க? ஏதாவது ஐடியா இருக்கா? ரோஹிணி, நான் ஒரு விஷயம் சொன்னா நீ சிரிக்க மாட்டியா? எவ்வளவு முக்கியமான விஷயம் பேசிட்டு இருக்கோம், நான் எதுக்கு சிரிக்க போறேன்? சொல்லுங்க. கேரளால ஒரு ஜோசியரை பார்த்தேன். அவர் இந்த மாந்திரிகம் தாயத்தெல்லாம் பண்றவர். அவர்கிட்ட நானும் என் ஒய்ஃபும் பிரிஞ்சிருக்கோம், நீங்க தான் எப்படியா சேர்த்து வைக்கணும்னு சொன்னேன். அதுக்கு அவர் என்ன சொன்னாரு? அவர் மந்திரிச்சு ஒரு கருப்பு கயிறு கொடுத்தாரு. அதை மலரோட இடது காலில் கட்டினா அவ கண்டிப்பா மனசு மாறி என்னை ஏத்துக்குவாளாம். என்ன பாக்குற ரோஹிணி? முட்டாள்தனம் தோணுதா? ஆனா நான் அப்படி நினைக்கல. சில விஷயங்களை நாம நம்பிதான் ஆகணும். சில விஷயங்கள் நம்ம சக்திக்கு அப்பாற்பட்டு நடக்கும்போது நாமளும் அந்த மாதிரி விஷயங்களை நம்பிதான் ஆகணும். இப்போ உதாரணமா மகாவோட விஷயத்தை எடுத்துக்க. ஏன் இப்படி நடக்கணும்? ஏன் அந்த கல்யாணம் நிக்கணும்? இது மாதிரி அன்யூஷுவலா விஷயங்கள் நடக்கும்போது நாம இந்த மாதிரி விஷயங்களை பண்ணிதான் ஆகணும். நீ எப்படியோ என்னன்னு எனக்கு தெரியாது ரோஹிணி, ஆனா நான் இதெல்லாம் கண்டிப்பா நம்புறேன். நோ ப்ராப்ளம் அத்தா, நானும் இதையெல்லாம் நம்பாத ஆள் இல்ல. நீங்க அந்த கயிறை எங்க அக்கா கால்ல கட்டுங்க. எப்படி முடியும் ரோஹிணி? உங்க அக்கா கிட்ட போய் இதை சொன்னா என்ன வெளில போடான்னு துரத்த மாட்டாளா?
ஆமா. ரோஹிணி, நீ தான் எனக்கு உதவி பண்ணணும். உங்க அக்கா தனியா இருக்கிற சமயம் பார்த்து என்கிட்ட சொல்லு. அந்த கயிறை நான் தான் அவ காலில் கட்டணுமா. அப்பாவும் அண்ணனும் நைட்டு ஒரு பூஜைக்காக வெளியே போறாங்க. மத்தவங்க எல்லாம் தூங்குனதுக்கு அப்புறம் நான் உங்களுக்கு ஃபோன் பண்றேன். நீங்க வந்துருங்க. நான் கதவு திறந்து வைக்கிறேன். இது போதும் ரோஹிணி, ரொம்ப தேங்க்ஸ். சரி, நான் கிளம்புறேன். ஃபோன் பண்றேன், கரெக்டா வந்துருங்க. கம்பளி கயிறை கட்டினா மனசு மாறுவாளா? நான்சென்ஸ். கூட பிறந்த அக்காவுக்கு இந்த அளவுக்கு ஹெல்ப் பண்ற ஒரே தங்கச்சி நீயா தான் இருப்ப. நீ கதவை திறந்து விடு ரோஹிணி. நான் கயிறு கட்ட போறது இல்ல. இது வரைக்கும் நடக்காத எங்க முதல் இரவை நடத்தி முடிக்க போறேன். மச்சான், டாக்டர். டாக்டர், என் பொண்ணு எப்படி இருக்கா டாக்டர்? உங்க பொண்ணு தலையில அடிபட்டிருக்கு. அதனால மூளையில ஞாபக சக்தி செல்கள்லாம் பலம் இழந்து அது குணமாகறதுக்கு நீண்ட காலமாகும். நான் மாத்திரை மருந்தெல்லாம் கொடுத்துருக்கேன். ஒன்னும் கவலைப்படாதீங்க. ஐயா, அப்ப என் பொண்ணு பைத்தியம்னு சொல்றீங்களா ஐயா? பைத்தியம் கிடையாதுங்க. பலம் இழந்த ஞாபக சக்தி செல்கள்லாம் மறுபடியும் சரியாயிடும். சரியாயிடுச்சுன்னா பேஷண்ட்டும் சரியாயிடுவாங்க. இங்க பாருங்க, உங்க பொண்ணு இந்த அளவுக்கு உயிரோட இருக்கிறதே பெரிய அதிர்ஷ்டம்ங்க. கொஞ்ச நாளைக்கு பாக்குறதுக்கு மனநிலை பாதிக்கப்பட்ட மாதிரி இருப்பாங்க. சீக்கிரத்திலே குணமாயிடுவாங்க. ஐயா, ஐயா, ஐயா. கோபி மச்சா, என் வீட்லயும் உங்க வீட்லயும் புள்ளிமான் மாதிரி சொல்லி விளையாண்ட மகாவுக்கு இனிமே எதுவுமே தெரியாதுன்னு டாக்டர் சொல்லிட்டு போறாரு. இப்படி படுத்து கிடக்குறாளே. என்னையா பண்ண போறேன்? அவளை எங்க கொண்டுகிட்டு போக போறேன்? அவளை எப்படி காப்பாத்தி உங்ககிட்ட ஒப்படைக்க போறேன்னு எனக்கு தெரியலையப்பா. கோபியத்தான் உன்னையே சுத்தி சுத்தி வருவாளேடா. ஆனா இப்ப உன்னையே அடையாளம் தெரியுமா இல்லையா தெரியலையே. நான் வளர்த்த பிள்ளை என் வீட்டு மருமகளா வருவான்னு ஆசைப்பட்டேன்னு என்னையவே அடையாளம் தெரியாம படுத்திருக்காளுங்க. ஐயா சாமி, உன்னை பழி வாங்கறதா நினைச்சுக்கிட்டு பச்சா தலைமுறை தலைமுறையா உங்க குடும்பத்துல ஒருத்தன் பைத்தியக்காரனா ஆயிட்டுக்கான்னு பழிச்சனே. இந்த தலைமுறைக்கு உன் மகன் கோபியா பாண்டியான்னு கேட்டு கேவலப்படுத்துறேன் ஐயா. கடவுளை என் குடும்பத்துல கொண்டாந்து விட்டுட்டேன் ஐயா. என் பொண்ணு பைத்தியம் ஆகிட்டாள் ஐயா. சொல்லாதப்பா. கடவுளே காப்பாத்துப்பா. எங்க போனான்னு தெரியலையா? ஐயோ, என்ன பண்றது? இந்திரா, இல்லையா? தூங்குற நேரத்துல தொந்தரவு பண்ணிக்கிட்டு சிக்கிதடா. ஏய், சீக்கிரம் வாடா. ஐயோ, டேய், பசியில உயிர் போகுதுடா. தண்ணி கூட இல்ல, தாகம் தொண்டை அடைக்குது. ஏன்டா விளையாட்டு? வர வழியில் அந்த சம்பந்த பையன் பார்த்துட்டான்டா. அப்புறம் பார்சல் வாங்கும்போது என் பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு வந்தான். ஒரு வழியா எப்படியோ எஸ் ஆகிட்டு வந்துட்டான். ஏய், அவனை அங்கேயே போட்டு தள்ள வேண்டியதான்டா. ஏன்டாப்பா சொல்ல மாட்டேன்?
எள்ளு தான் என்னைக்கு காயணும், எலி புழுக்க நான் எதுக்கடா காயணும்? டேய், தூக்குறதெல்லாம் உனக்கு இப்போ ரொம்ப சர்வசாதாரணமாகி போயிடுச்சு. பாண்டி, உன் நல்லதுக்கு சொல்கிறேன், இதெல்லாம் வேணாடா. உன்னை பார்த்தா எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது இப்போல்லாம். பேசாமல் போய் போலீஸில் சரண்டர் ஆகிடுறா, அதான் உனக்கு நல்லது. சொல்லி முடிச்சிட்டியா? பேசாம சரக்கு கொடுத்து. டேய், உனக்கு ஒரு குட் நியூஸ்டா. என்னடா? மகா பொழைச்சிக்கிட்டா. ஏய், அப்படியாடா? ஆமாண்டா, நாளைக்கு இல்லை நாளான்னைக்கு அநேகமாக அவள் டிஸ்சார்ஜ் ஆகிடுவாடா. மாப்பிள, இதே சந்தோஷத்தோட சந்தோஷமா அந்த கோபி போடணும்டா. என்னமோ பண்ணு, நான் நாளை கழிச்சு மதுரை கிளம்பிடுவேன். நாளைக்கு ஒரு நாள் தான் என்னால் இன்ஃபர்மேஷன் தர முடியும், பார்த்து நடந்துக்க. ஏய், நாளைக்கு தானே மதுரைக்கு போற, நாளைக்கு ஒரு நாள் இருக்குல்ல, அந்த ஒரு நாள் போதும்டா கோபி போடுதல. பாண்டி, நான் மறுபடியும் சொல்றேன், கோச்சிக்காத பாண்டி. உன் மேலே நிறைய ரிப்போர்ட் வந்துருச்சு, போலீஸ் கேஸ் ஆச்சுன்னா பெரிய பிரச்சனை ஆகிடும். வேணாம், இதெல்லாம் விட்டு சரண்டர் ஆகிடு, உனக்கு அதான் நல்லது. சொல்றதை கேளு. ஏய், பேசாம மூடிக்கிட்டு, எல்லாம் எனக்கு தெரியும். வா சரக்குது, வா விட்டு அட்வைஸ் பண்ணிட்டே இருப்பான். மகா, நம்ம வீட்டுக்கு போறோம். உனக்கு உடம்பெல்லாம் சரியாயிருச்சு. ஹாஸ்பிட்டல் இருந்து டிஸ்சார்ஜ் ஆகி நம்ம வீட்டுக்கு போறோம் மகா. வாங்க இன்ஸ்பெக்டர். டிஸ்சார்ஜ் பண்ணிட்டாங்களா? எப்படி இருக்கு, குணமாயிட்டாங்களா? இல்ல சார், உடம்பளவுல கொஞ்சம் தெரி இருக்கா. தலையில பலமா அடிபட்டதுனால மூளை குழம்பிடுச்சுன்னு டாக்டர் சொல்றாங்க சார். பெரியசோடன், அடிபட்டு இங்க கூட்டு வரும்போது இவ்வளவு சீக்கிரம் உடம்பு குணமாய் கூட்டு போவோன்னு எதிர்பார்த்தோமா? இல்ல. அது நடந்துச்சு இல்லையா? அதே மாதிரி அவ மனநிலையும் சீக்கிரமா குணமாயிடும். நம்புங்க, நம்பிக்கை தான் வேணும் முக்கியமா. தகவல் எதுவும் தெரிஞ்சா சார்? தகவல் எதுவும் தெரியல. மதுரை திருமங்கலத்துல பாண்டியன் ஒருத்தனை சந்தேகத்துல அரெஸ்ட் பண்ணிருக்காங்க. அவன் கையில பச்சை குத்தி இருக்கானா. உங்க பையனா இருப்பானு தெரிஞ்சுக்க தான் இங்க வந்தேன். எங்க பாண்டி கையில பச்சையில குத்திக்க மாட்டான் சார். அப்படியா? ஆமா. அவன் எங்க பேர் எதையாவது சொன்னானா? இல்லையே. இல்லையா? அப்ப அவனா இருக்காதுங்க. சரி, நான் வரேன். சார் 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 சார், நீங்க எங்க தான் இருக்கீங்களா? நல்ல வேலை சார். சார், நான் அவனை பார்த்தேன் சார். யாரா? பாண்டியா? இல்ல சார், நான் சொன்னல பாண்டியோட ஃப்ரெண்ட் சுந்தர். ஆமா, அவனை தான் சார் பார்த்தேன். எங்க பார்த்த? ரோட்ல நடந்து வரும்போது பார்த்தேன். நான் அவனை ஃபாலோ பண்ணியே போனேன், ஆனா அவன் மிஸ் ஆயிட்டான் சார். அவனை பார்த்தா உன்னால அடையாளம் காட்ட முடியுமா? கண்டிப்பா சார். சரி, நீ காலைல ஸ்டேஷனுக்கு வா. சரிங்க சார். சரி, நான் வரேன். வாங்க ஐயா. மச்சான், நீங்கெல்லாம் இங்கேயே இருங்க, கார் எடுத்துட்டு வர சொல்லியிருக்கேன். என் பொண்ணை பேராவூர்ணிக்கு கூட்டிட்டு போறேன் மச்சான். இருங்க இருங்க, இப்ப எதுக்கு பேராவூர்ணி கூட்டு போறேங்கிறீங்க? இனிமே அவ அங்கதானையா இருக்கணும். சாதாரணமா இருக்கும் போதே அவளை காப்பாத்துறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டுட்டீங்க. இப்ப இந்த நிலைமையில இருக்கா. பேராவூர்ணிலேயே காலம் வர வச்சு அவளை நான் காப்பாத்திக்கிறையா. இது பாருங்க, நான் சொல்றது இருக்கட்டும். டாக்டருங்க என்ன சொன்னாங்க? அவளுக்கு பிடிச்ச சூழ்நிலையில பிடிச்சவங்களோட இருந்தா தான் சீக்கிரமா குணமாக்குன்னு சொன்னாங்களா? அவளுக்கு பிடிச்ச இடம் எங்க வீடு, அவளுக்கு பிடிச்ச கோபி அங்கதான் இருக்கான். இது பாருங்க, நானே சில நேரத்துல உங்க வீட்டுக்கு கூட்டு போயிடுங்க பேராவூர்ணிக்குன்னு சொல்லியிருக்கேன். இந்த நிலைமையில நிச்சயமா அவ எங்கேயும் போக போறது இல்ல, எங்க கூட தான் இருக்க போறான். என்ன கோபி? ஆமாப்பா. இங்க பாருங்க மாமா, நீங்க ஏதோ மனசுல நினைச்சு நீங்க இந்த மாதிரிலாம் பேசுறது எனக்கு ரொம்ப தெளிவா தெரியுது. ஒரு விஷயம் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, சொன்ன தேதியில நீங்க குறிச்ச முகூர்த்தத்துல நான் கண்டிப்பா மகா கழுத்துல தாலியை கட்டுவேன். மகா எங்க வீட்டுல தான் வாழணும். கேட்டியா புஷ்பா? நாங்க தாலி கட்டுறான்னு சொன்னப்ப எல்லாம் நீ தள்ளி போட்டுக்கிட்டே இருந்த. இப்ப நீ தாலி கட்டுறேன்னு சொல்ற. இத கேட்கக்கூடிய மனநிலையில அவ இல்லையே. எல்லாம் நல்லாயிடும். இந்த பாரு, நிறைய கஷ்டப்பட்டுட்டோம்மா, இனிமே பாக்கி இல்ல. அவ்வளவு கஷ்டப்பட்டுட்டோம். சூழ்நிலை மாறும், மாறணும். நம்பிக்கையோட இருப்போம். நீங்க கார் எடுத்துட்டு வாங்க, மகாவை நம்ம வீட்டுக்கு கூட்டு போ. வாங்க வாங்க ஐயா. அண்ணே குடுங்க, நான் தேய்ச்சி விடுறேன். இல்லம்மா, நான் பாத்துக்கிறேன். நீ கூப்பிட்டோன்னே வந்து உட்காந்து உங்ககிட்ட என்ன தேய்ச்சிப்பாளா அவ? பார்த்தல இவ்வளவு நேரம் அவகிட்ட நான் எவ்வளவு போராடிட்டு இருந்தேன்னு. என்னங்க, கோபி கூப்பிட்டோன்னே எப்படி நாய்க்குட்டி மாதிரி வந்து உட்காந்து என்ன தேய்ச்சிக்கிறா பாருங்களேன். அதுதான்
கோபி மேல இருக்கிற பாசம், அன்பான கவனிப்பு. ஏன் சாந்தி, ஒரு நாளைக்காவது எனக்கு இந்த மாதிரி அன்பா பாசமா என்னைக்குன்னே தேய்ச்சி விட்டுருந்தேன்னா என் ஏரியா அப்படியா இருக்குமா? ஓவரா பேசாதீங்க, வாய் கிழிஞ்சுக்க போகுது. இவ்வளவு பேசுறீங்களே, கல்யாணம் ஆகி இத்தனை வருஷம் ஆகுது. என்னைக்காவது ஒரு நாள் ஒரு தடவை எனக்கு என்ன தேய்ச்சி விட்டுருப்பீங்களா நீங்க? என்னது, உனக்கு என்ன தேய்க்கிறதா? கொஞ்சம் கட்டுப்படி ஆகிற விஷயமா பேசு சாந்தி. இவ தெரிஞ்சு சிரிக்கிறாளா தெரியாம சிரிக்கிறாளான்னு தெரியலையே. மச்சான், மகாவுக்கு சரியா இருக்கணும் மச்சான். நம்ப முடியல. இதுக்கு தானே இவ இத்தனை நாள் ஆசைப்பட்டா. நீ இப்படி பொறுப்பா பணிவிடையெல்லாம் செய்யறங்கிற தெரிஞ்சு அவ எவ்வளவு சந்தோஷப்படுவா. ஆனா அவ அதை புரிஞ்சுக்கிற நிலைமையில இப்ப இல்லையே. என்ன புஷ்பதி, மகா ஏதோ வாழ்நாள் பூரா இப்படி இருந்துட போற மாதிரி பேசுறேன்னு. கொஞ்ச நாளைக்கு தான் அதான் ஜோசியர் சொல்லிருக்காருல, பரிகாரம் பண்ணா எல்லாம் சரியா போயிடும்னு. அது எல்லாத்தையும் விட கோபியோட அரவணைப்பை சீக்கிரம் அவளை சரியாக்கிடும். ஏன்பா இப்ப போய் ஜோசியரை பார்த்துட்டு வந்தீங்களே, அவர் என்னதான் சொன்னாரு? அது ஒண்ணும் இல்ல, கோபி ஜாதகத்துல ஏதோ ஒரு தோஷம் இருக்கான். ராமேஸ்வரத்துக்கு கூட்டு போய் அங்க ஒரு பரிகாரம் பண்ணணும்னு சொல்லியிருக்காரு. ஏதோ ஒரு வாழை மரத்துக்கு தாலி கட்டி அதை வெட்டணும்னு சொன்னாரு. அப்பா, ராமேஸ்வரம் போவோம், சாமி கும்பிடுவோம், கல்யாணத்தை பண்ணுவோம், ஏதாவது தானம் தர்மம் பண்ணுவோம். இதெல்லாம் பண்ணுமாப்பா? இல்ல கோபி, பரிகாரத்தை கண்டிப்பா பண்ணி ஆகணும்னு ஜோசியர் சொல்லிட்டாரு. சடங்கு சம்பிரதாயத்துல உனக்கு நம்பிக்கை இருக்கோ இல்லையோப்பா, எங்க சந்தோஷத்துக்காக நீ செஞ்சுதானப்பா ஆகணும். மச்சான், காரைக்குடியில கல்யாணம்னு சொல்லி பத்திரிக்கை அடிச்ச ஊர்ல பாதி பேரு கொடுத்துட்டோம். இப்ப ராமேஸ்வரத்துல கல்யாணம்னு முடிவு பண்ணிட்டோம். இதை எல்லாருக்கும் சொல்லி ஆகணும்ல. இல்ல இல்ல, எனக்கு அது வேண்டான்னு தோணுது. ராமேஸ்வரத்துல எளிமையா தாலி கட்டி கல்யாணத்தை முடிச்சிருவோம். அதுக்கப்புறம் நமக்கு வசதி இருக்கும்போது இங்க காரைக்குடியில வச்சு ஒரு வரவேற்பு கொடுத்துருவோம். என்ன சொல்ற கோபி? சரிப்பா, உங்க இஷ்டம். எப்படியோ கோபி கையால மகா கழுத்துல தாலி கட்ட போறான். அதை நினைக்கும் போது எனக்கே சந்தோஷமா தான் இருக்கு. கோபி, அவ காது குளிர உன் வாயால உன் கழுத்துல நான் தான் தாலி கட்ட போறேன்னு சொல்லிடுப்பா. சொல்லுங்க மச்சான். சொல்லுப்பா. ஆசைப்பட்டபடி நாளைக்கு காலையில நான் உன் கழுத்துல தாலி கட்ட போறேன். போடா முட்டாள்.